Good evening, everyone. Welcome to Professor Academy. ஸோ இன்னைக்கு நம்ம டிஎன்செட் 2025க்கான ஜாகிரபியில் இருக்கிற யூனிட் 6 ஜாகிரபி ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கிற ரீசெண்ட் இயர்ஸ்ல கேட்கப்பட்ட அதர் ஸ்டேட் செட் எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு சாப்டர். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய தியரிஸ் இருக்கும். இது வரைக்கும் யாருமே பரிச்சயமான டாபிக்ஸா இருக்காது. புதுசா படிக்கிறவங்க கம்பல்சரி இதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க. ஆனா மற்ற எல்லா யூனிட்ஸை விட்டு யூனிட் 6, 5, 6 அண்ட் 7ல தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய இடம். ஆல்சோ நிறைய எஃபர்ட் தேவைப்படாம சிம்பிளா சில விஷயத்த படிச்சுட்டு போனா கண்டிப்பா ஆன்சர் மார்க் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஏரியாஸ் யூனிட் 6. ஓகேவா? ஸோ இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 இருக்கு. எக்கனாமிக் ஜியாகிரபி, அக்ரிகல்ச்சர் ஜியாகிரபி, இண்டஸ்ட்ரியல் ஜியாகிரபி, டிரான்ஸ்போர்ட் அண்ட் ட்ரேட், அப்புறம் ஃபைனலி ரீஜனல் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ இதுல நமக்கு அக்ரிகல்ச்சர் ஜியாகிரபி அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஜியாகிரபில இருந்து பாத்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். அது போக டிரான்ஸ்போர்ட் அண்ட் ட்ரேட், ரீஜனல் டெவலப்மெண்ட்லாம் இதுல இருக்கக்கூடிய தியரிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஓகேவா? ஸோ இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ், ரீசெண்ட் இயர்ஸ்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். கூடவே நம்ம டாபிக்ஸும் பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க வேண்டிய இடத்துல எல்லாம் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ரீஜனல் வேரியேஷன் இன் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி கேன் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சேமா இருக்காது கண்டிப்பா. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாறுபடும் ஒவ்வொரு இடத்துக்கும். அப்போ இங்க ஆப்ஷன்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? கல்ச்சரல் டைவர்சிட்டினால அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி மாறுதா? கிடையாது. எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிஸ்னால அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி மாறுதா? கிடையாது. பொலிட்டிக்கல் பவுண்டரிஸ் மாறுறதுனால அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி மாறுமா? கிடையாது. ஆனா இதுவே கிளைமேட் அண்ட் டொப்போகிராஃபி மாறுச்சுன்னா நிச்சயமா ரீஜனல் வேரியேஷன் இன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். எதனால? ஓ, கிளைமேட் அண்ட் டொப்போகிராஃபி. ஸோ டொப்போகிராஃபியில் மெயினா என்னது? சாயில், அப்புறம் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ். அதாவது இப்போ பிளாட்டூஸ், பிளெயின்ஸ், மவுண்டைன்ஸ், கோஸ்டல் ஏரியாஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு டொப்போகிராஃபிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி மாறுபடும். இப்போ டெசர்ட் ஏரியா இருக்கு. டெசர்ட் ஏரியால அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி கம்மியா இருக்கும், ஈவன் தோ சாயில் வந்து ஃபர்டைலா இருந்தாலும். ஆல்சோ அங்க இருக்கக்கூடிய கிளைமேட், ஸோ எவ்வளவு மழை பெய்யுது, எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்குன்றத பொறுத்தும் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி மாறுபடும். ஸோ ரீஜனல் வேரியேஷன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி, கிளைமேட் அண்ட் டோபோகிராஃபி தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டரா இருக்கும். ஓகே. ஸோ அடுத்து நம்ம அக்ரிகல்ச்சர் ஜியாகிரபியில் இருக்கிற முக்கியமான ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா வான் தூணன். ஸோ இப்போ இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, மார்க்கெட்ல இருந்து நம்ம எவ்வளவு தூரம் போக போக எந்தெந்த மாதிரியான லேண்ட் யூஸ் பேட்டர்ன் வந்து மாறுது அப்படின்ற மாதிரி ஒரு தியரி கொடுத்துருப்பாரு, வான் தூணன்ஸ் தியரி. ஓகேவா? அது என்ன, இதுல கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வான் தூணனோட அசம்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது as per Van Thunen, terrain which is completely uniform in respect to relief, soil, climate and other physical conditions are called. According to Van Thunen, அவர் வந்து சில அசம்ஷன்ஸ் கொடுத்துருப்பாரு. அந்த அசம்ஷன்ஸ்ல ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் சச் as soil, climate and other கண்டிஷன்ஸ் எல்லாமே சேமா இருக்கக்கூடியதை இவர் என்னன்னு சொல்றாருன்னு கேட்கறாங்க. இதை நம்ம வான் தூணன் பார்த்தோம்னா ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கும். ரைட்டா? ஸோ வான் தூணன் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் எக்கனாமிஸ்ட். தி ஐசோலேட்டட் ஸ்டேட் ஆர் டெர் ஐசோலரேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு 1826ல ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. இதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்போ நம்ம மார்க்கெட்ல இருந்து தூரமா போக 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 அக்ரிகல்ச்சர் லேண்ட் யூஸ் வந்து மாறுது. அது ஹவு அண்ட் ஒய் அப்படின்றத இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஓகேவா? இவரோட அப்ரோச் வந்து நம்ம பார்ஷியல் ஈக்குவிலிபிரியம் அப்ரோச்னு சொல்றோம். எதனாலன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் போத் டிட்டர்மினிஸ்டிக் அண்ட் நார்மேட்டிவ். நமக்கு தெரியும் டிட்டர்மினிஸ்டிக்னா என்ன, நார்மேட்டிவ்னா என்ன. டிட்டர்மினிஸ்டிக்ன்றது பேஸ்ட் ஆன் அசம்ஷன்ஸ்.
இதுவே நார்மேட்டிவ்னா என்னது? பேஸ்ட் ஆன் ஃபார்முலா. ஓகே. ஸோ இங்க ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காரு. ஸோ லொகேஷனல் ரெண்ட்டை நம்ம எந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலாவும், பேஸ்ட் ஆன் அசம்ஷன்ஸ் என்னென்ன அசம்ஷன்ஸ் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரீஜனல் அசம்ஷன்ஸ் என்னென்னா, ஸோ ஹோமோஜீனியஸ் ஏரியா, சிட்டி வந்து ஒரு சோல் மார்க்கெட்டா இருக்கும், சிங்கிள் ஐசோலேட்டட் மார்க்கெட்டா இருக்கும். அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒன்லி ஒன் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அதாவது புல்லட் கார்ட் பேஸ் பண்ணியான டிரான்ஸ்போர்ட் மட்டும்தான் இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து எவ்ரிவேர் சேம். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். தேர்ட்ல என்ன கொடுக்குறாருன்னா, ஈக்குவல் லேபர் காஸ்ட். எல்லா இடத்துலையும் லேபர் காஸ்ட் சேமா இருக்கு. ஸ்டாட்டிக்கான எக்கானமி, ஸோ ஓப்பன் எக்கானமி கிடையாது. கமாடிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடா இருக்கு, அதாவது டிமாண்ட் வந்து சேமா இருக்கு. அண்ட் ஃபார்மர்ஸ் ஆர் எக்கனாமிக் மென்னு சொல்றாரு. ஃபார்மர்ஸ் ஆர் எக்கனாமிக் மென்னா என்னன்னா, லாபம் லாபம் கிரியேட் பண்றது தான் அவங்களோட முக்கியமான வேலை. ஆல்சோ லாபம் மேக் பண்றதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மர்ஸுக்கு இருக்கும். அதை தான் எக்கனாமிக் மென்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ இதுல நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருப்பாங்கன்னா, சிங்கிள் ஐசோலேட்டட் மார்க்கெட் ஹோமோஜீனியஸ் அக்ரிகல்ச்சர் ஏரியா, இதை தான் வான்தோனன் வந்து ஐசோட்ரோபிக் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு வான்தூனன், ஸோ மார்க்கெட்ல இருந்து நம்ம தூரமா போக 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 லொகேஷன் டிஸ்டன்ஸ் அந்த மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆக லொகேஷனல் ரெண்ட் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த ரெண்டு விதமான கல்டிவேஷன் இருக்கு, இன்டென்சிவ் கல்டிவேஷன், எக்ஸ்டென்சிவ் கல்டிவேஷன். இப்போ இப்போ இன்டென்சிவ் கல்டிவேஷன் எங்கெல்லாம் பண்ணலாம், எக்ஸ்டென்சிவ் கல்டிவேஷன் எங்கெல்லாம் பண்ணலான்றது தான் இங்க ஒரு கிராஃபா கொடுத்துருப்பாரு கிராப் இன்டென்சிட்டி மாடல்ல. அதாவது இப்போ இன்டென்சிவ் கல்டிவேஷன் பண்ணக்கூடிய கிராப்பையும் எக்ஸ்டென்சிவ் கல்டிவேஷன் பண்ணக்கூடிய கிராப்போட லொகேஷனல் ரெண்ட்டையும் இவர் வந்து பிளாட் பண்றாங்க. ஸோ இப்போ இது ரெண்டுமே மீட் ஆகக்கூடிய இடத்துல மார்க் பண்ணி, ஸோ மார்க்கெட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இன்டென்சிவ் கல்டிவேஷனும், ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து அவே ஃப்ரம் த மார்க்கெட் வந்து எக்ஸ்டென்சிவ் டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சரும் கல்டிவேஷனும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாரு. இதுல ரெண்டு மாடல். ஒன்று மாடல் 2 வந்து பாத்தீங்கன்னா, லேண்ட் யூஸ் வந்து வேரியிங் வித் டிஸ்டன்ஸ். இப்போ கிராப் ஏ, கிராப் பி. இப்போ கிராப் ஏவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா, ஹை மார்க்கெட் பிரைஸ் அண்ட் ஹை டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட். கிராப் பியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் லோ மார்க்கெட் பிரைஸ் அண்ட் லோ டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட். ஸோ இப்போ ஹை மார்க்கெட் பிரைஸ் அண்ட் ஹை டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இருக்கிற பொருளை, ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு பக்கத்திலேயே விளைவிப்போம். ஸோ ஏ வந்து மார்க்கெட்டுக்கு பக்கத்திலேயே விளைவிப்போம். அதுவே லோ டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் அண்ட் லோ மார்க்கெட் பிரைஸ் இருக்கிறத மார்க்கெட்டுக்கு தூரமா அதை வந்து கிராப் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் இவர் லேண்ட் யூஸ் வேரி பண்ற மாடல்ல சொல்லியிருப்பாரு. அதுவே இன்னொரு ஒரு வேரியேஷன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, டிஸ்டன்ஸ் வைஸ், அதாவது ஹை ஈல்டு கொடுக்கக்கூடிய கிராப்பு, அப்புறம் லோ மார்க்கெட் பிரைஸ் கொடுக்கக்கூடிய கிராப். அதே மாதிரி லோ ஈல்டு கொடுக்கக்கூடிய கிராப்பு, ஹை மார்க்கெட் பிரைஸ் கொடுக்கக்கூடிய கிராப்பை எந்த மாதிரி பிளேஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஈல்டிங்க்கு ஹை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஹை ஈல்டு கொடுக்கக்கூடிய கிராப்பை ஃபர்ஸ்ட்ல பிளேஸ் பண்றாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, மார்க்கெட் பிரைஸுங்கிற ஒரு கான்செப்டை, மார்க்கெட் பிரைஸ் வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட்டை நிர்ணயிக்காது அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கும்போது அதை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இதுல இவன் தான் லோ மார்க்கெட் பிரைஸா இருந்தாலும் பக்கத்திலே பிளேஸ் பண்றாங்க. இதுக்கு ப்ரீவியஸ்ல கூட ஹை மார்க்கெட் பிரைஸ் இருக்கிற பொருளையும் பக்கத்தில் பிளேஸ் பண்றாங்க. ஸோ மார்க்கெட் பிரைஸ் டஸ் நாட் டிட்டர்மைன் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி மார்க்கெட். அந்த ப்ராடக்டை, அந்த கிராப்பை நம்ம எங்க கிராப் பண்றோன்றத மார்க்கெட் பிரைஸ் வந்து நிர்ணயம் பண்ணாது. ஹை டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்டும் ஹை ஈல்டும் பாத்தீங்கன்னா டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். அதை தான் இந்த ரெண்டு மாடல்லையும் கொடுத்துருப்பாரு. ஸோ வான்தோனன் பார்த்தீங்கன்னா, இந்த லேண்ட் யூஸ் மாடல் எப்படி கொடுத்துருப்பாருன்னா, சென்டர் ஆஃப் தி ஏரியாவில் சிட்டி சென்டர் ஆர் மார்க்கெட்னு கொடுத்துட்டு அதை சுற்றி ஒரு கான்சென்ட்ரிக் ஜோன்ஸாக சொல்லியிருப்பாரு. ஸோ அதை சுற்றி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கார்டனிங் அண்ட் மில்க் ப்ரொடக்ஷன் இருக்கும், அதாவது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அப்புறம் இந்த மில்க் ப்ரொடக்ஷன் ஏன் ஏன் மார்க்கெட் பக்கத்துலேயே வைக்கிறாங்க, அது வந்து ஈஸிலி பெரிஷபிளாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக அது வந்து கெட்டு போயிடும். ஸோ டக்குன்னு மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும்.
அப்புறம் ஃபயர்வுட் அண்ட் லம்பரிங் ப்ரொடக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா பல்க்னஸ். ஸோ ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பல்கியா இருக்கும். ஸோ அதை ரொம்ப தூரம் டிரான்ஸ்போர்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ அதை மார்க்கெட் கார்டனிங்க்கு உடனே பின்னாடி வைக்கிறாங்க. அப்புறம் மூணுமே பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஏரியாஸ். ஸோ கிரெயின் கிராப்ஸ் வித் நோ ஃபேலோ லேண்ட். ஸோ இப்போ இங்க இருக்கிறதுலே அதிகமான இன்டென்சிட்டியில பண்றாங்க, ஃபேலோ லேண்டே இல்லாம. தேர்ட் ஏரியாவில் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபேலோ லேண்ட், அதாவது கிரெயின் கிராப்ஸ் வித் 14% ஃபேலோ லேண்ட். அப்புறம் த்ரீ ஃபீல்ட் சிஸ்டம். ஸோ இந்த த்ரீ ஃபீல்ட் சிஸ்டம்ல என்ன இருக்கும்னா ஃபேலோ லேண்டும் இருக்கும், கிரீன் பேஷர்ஸ்க்கும் கொடுப்பாங்க, அப்புறம் கிராப்ஸும் பண்ணுவாங்க. ஃபைனலி லாஸ்ட் ஏரியால லைஃப் ஸ்டாக் ரேஞ்சிங் நடக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜோனா பிரிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஜோன் ஃபுட் ப்ரிசர்வேஷன் பண்ண முடியாதனால பிரிமிட்டிவ் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இருக்கிறப்ப ஹைலி பெரிஷபிள் ஃபுட் ப்ராடக்ட்டை நம்ம மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே பிளேஸ் பண்றோம். ஃபயர் ஃபயர் அண்ட் லம்பரிங் வந்து பல்கினஸ்னால பக்கத்துல நெக்ஸ்ட்ல பிளேஸ் பண்றோம். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நோ ஃபேலோ லேண்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கிராப் இன்டென்சிட்டி இருக்கும். அடுத்து 14% ஃபேலோ லேண்ட். அப்புறம் த்ரீ ஃபீல்ட் சிஸ்டம்ல 33% லேண்ட் வந்து கிராப் ஃபீல்ட் இருக்கும். இன்னொரு 33% பேஸ்டர்ஸ்க்கும், இன்னொரு 33% ஃபேலோ லேண்டாவும் விடுறாங்க. லாஸ்ட் இது பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்டாக் ரேஞ்சிங். இங்க மில்க் அண்ட் சீஸ், பட்டர் இந்த மாதிரியான மில்க் ப்ராடக்ட்ஸ், பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்க வைக்கிறாங்க. ஏன்னா இது வந்து இதோட ஷெல்ஃப் லைஃப் ஜாஸ்தி இருக்கும். இப்போ சீஸோ பட்டரோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் லைஃப் ஜாஸ்தி இருக்கனால கடைசியில ஜோன்ல இது வந்து பிளேஸ் பண்றது. ரைட்டா? ஸோ இப்போ இது வந்து இப்ப நேவிகபிள் ரிவர் வந்து நடுவுல வந்துச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி எப்படி இந்த பாந்தன் அக்ரிகல்ச்சர் இந்த ஜோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேரி ஆகுதுன்றது இந்த இமேஜ் வந்து சொல்லணும் நமக்கு. ஓகே. ஸோ ஐசோட்ரோபிக் சர்ஃபேஸ். ஸோ நம்ம வான்தோனன் வந்து ஃபுல்லா இப்போ பார்த்துட்டோம். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஐசோட்ரோபிக் சர்ஃபேஸ். டேஷ் இஸ் கேரக்டரைஸ்ட் பை ஸ்ட்ரிக்ட் பிசிக்கல் பவுண்டரிஸ் அண்ட் யூனிஃபார்ம் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இங்க வந்து டைப்பாலஜி ஆஃப் ரீஜியன்ஸ் கேட்டிருக்காங்க. ரீஜியனோட டைப்பாலஜி எல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபார்மல் ரீஜன். ஃபார்மல் ரீஜன்றது என்னன்னா ஒரு அஃபிஷியல் பவுண்டரி இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு யூனிஃபார்ம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரீஜனை தான் நம்ம ஃபார்மல் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டி இல்ல ஸ்டேட் இல்ல ஈவன் கிளைமேட்டிக் ரீஜன். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவட்டோரியல் கிளைமேட் ரீஜன் நம்ம வைக்கிறோம்னா அந்த மொத்த ஈக்குவட்டோரியல் கிளைமேட்டிக் ரீஜன்லயும் பாத்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். இவ்வளோ ரெயின்ஃபால், இவ்வளோ டெம்பரேச்சர், இவ்வளோ சன் ஷைனிங் டேஸ்னு இருக்கும். இந்த மாதிரி யூனிஃபார்மான கேரக்டரிஸ்டிக் இருக்கக்கூடிய ஒரு ரீஜனை நம்ம வந்து ஃபார்மல் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஃபிக்ஷனல் ஆர் பெர்பச்சுவல் ஆர் ஆட்ஹாக் இல்லைன்னா நைவ் இல்லைன்னா வெர்னாக்குலர் ரீஜன்ஸ். இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா தனியா இப்படி ஒரு பவுண்டரின்னு கிடையாது இந்த ரீஜன்ஸுக்கு. ஆனா இட் எக்ஸிஸ்ட் ஆஸ் அ பார்ட் ஆஃப் சோசியல் ஐடென்டிட்டி. மக்களோட சென்ஸ்ல இருக்குமே தவிர இப்படின்ற ஒரு இடம் வந்து கிடையவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல கொங்கு பெல்ட்னு சொல்றாங்க. கொங்கு பெல்ட்ன்றது என்னது? அந்த பர்டிகுலர் இத்தனை பர்டிகுலர் கம்யூனிட்டி பீப்புள் எந்த இடத்துல எல்லாம் வாழ்றாங்களோ அதை வந்து கொங்கு பெல்ட்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அப்படி ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா மக்களோட மனசுல இருக்கு. ஸோ ஒரு சோசியல் ஐடென்டிட்டியா இருக்கு. கரெக்டா? நம்ம ஃபார்மலா அதை வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். நாட் பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டி. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பேஸ்டா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக பிரிச்சிருக்கோம். ஆனா மக்களோட இதுல பீப்புள்ல இன்ஃபார்மல் சென்ஸா கொங்கு பெல்ட்ன்ற ஒரு இடம் வந்து இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஷனல் இல்ல பெர்பச்சுவல் இல்ல ஆட்ஹாக் வெர்னாக்குலர் ஆர் நைவ் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்புறம் பிளானிங் ரீஜியன். இந்த பிளானிங் ரீஜியன் என்னன்னா எந்தெந்த ரீஜியன்லாம் டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் growthக்காகவே உருவாக்கப்பட்டுச்சோ அதெல்லாம் பிளானிங் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியோட நேஷனல் கேபிட்டல் ரீஜன் ஆஃப் டெல்லி. அப்புறம் நம்ம ஒவ்வொரு ஏரியாஸ்லயும் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த இம்ப்ரூவ் பண்றதுக்காக டெவலப்மெண்ட்டை மையப்படுத்தி எக்கனாமிக் growth-அ ஃபோக்கஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ரீஜியன்ஸை நம்ம வந்து பிளானிங் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நோடல் ரீஜியன்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபங்க்ஷனல் ரீஜியன்ஸ். ஃபங்க்ஷனல் ரீஜியன்ஸ்னா என்னன்னா ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அது வெளிப்பக்கமா வளர்ந்துருக்கிறத நம்ம வந்து நோடல் ரீஜன் ஆர் ஃபங்க்ஷனல் ரீஜன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ரோபாலிட்டன் ஏரியா. இப்போ சென்னைன்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் சின்னதா இருக்கும், ஆனா சென்னையோட மெட்ரோபாலிட்டன் ஏரியான்றது பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். ஸோ இதோட வளர்ச்சி உள் பக்கத்துல இருந்து வெளி அவுட்டர் டைரக்ஷன்ல சென்ட்ரிஃபியூகல் டைரக்ஷன்ல வளர்ந்துருக்கும். அது என்ன சென்ட்ரிஃபியூகல் சென்ட்ரிபிட்டல் நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ரைட்டா? ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நோடல் ரீஜன்ஸ்.
நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? பிசிக்கல் பவுண்டரிஸ் அண்ட் யூனிஃபார்ம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடியது என்னது? ஏ ஃபார்மல் ரீஜன். ஓகேவா? இட் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டேஷ் ஃபோர்ஸ் தட் மேக் அன் ஏரியா ரீஜியன். இப்போ நம்ம பார்த்தோமா, சென்ட்ரிஃபியூகல் சென்ட்ரிபிட்டல்னா என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோமா? பார்க்கலாமா? இங்க பாருங்க, ஒரு ரீஜியனை அங்க இருக்கிற யூனிஃபைங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் எந்த ஃபோர்ஸஸ் வந்து அந்த ரீஜியனை கட்டுக்கோப்புல வச்சிருக்குன்றத பொறுத்து நம்ம அதை வந்து டிஃபைன் பண்ணலாம். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்ன்றது என்னதுன்னா, இந்த ஃபோர்ஸ் தான் பாத்தீங்கன்னா, அதாவது இப்போ இங்க ஒரு வீடு இருக்கு. ஸோ இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கான தேவைகளை நடுவில் இருக்கிற கோர் ஏரியா வந்து சப்ளை பண்ணும். இங்க இந்த வீட்டுக்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்கும், அதுக்கு வந்து இந்த கோர் ஏரியா வந்து ஒரு மார்க்கெட்டா விளங்கும். அப்போ இங்க டைரக்ஷன் என்னவா இருக்கு? அவுட்டர்ல இருந்து இன்னர் டைரக்ஷனா இருக்கா? ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டியை உருவாக்கும், ஒரு கோஹெஷன் உருவாக்கும். அதாவது மொத்த அந்த ஏரியாவே பாத்தீங்கன்னா ஒருங்கிணைக்கும் இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்ன்றது. அதுவே சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னா என்னதுன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி. ஒரு ரீஜியன் வெளிப்பக்கமா வளர்றது பாத்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ல வளரும். ஓகேவா? இப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ன்றத நம்ம இப்போ ஒரு கயிறு வச்சுக்கிட்டு ஒரு பாலை நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. பாலுக்கு ஒரு மாஸ் இருக்கு, இது வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்றோம். இப்போ இந்த இந்த பால் வந்து ரெண்டு ஃபோர்ஸை வந்து ஆக்ட் பண்ணும். ஒன்னு, நம்ம கை வந்து இந்த பாலை பிடிச்சி இழுக்குதா, இதை வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். பால் வந்து நீங்க பாலை விட்டீங்கன்னா அது ஸ்ட்ரைட்டா பேரலா ஒரு டைரக்ஷன்ல போகும், அதை வந்து சென்ட்ரிஃபியூகல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வெளியில வெளிப்பக்கமா இழுக்கிற டைரக்ஷனை சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸ்னால தான் பாத்தீங்கன்னா பால் வந்து ரொட்டேட்டரி மோஷன்ல சுத்துது. ஸோ இங்க நமக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து ஒரு ரீஜியனை யூனிஃபை பண்றதுக்காக தேவைப்படும், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து அந்த ரீஜியனை வளர்க்கறதுக்காக தேவைப்படும். ரைட்டா? ஆன்சர் இஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். Which of the following explains the meaning of agricultural productivity? அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டியை இப்போ இந்த எந்த இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பார்ப்போமா? அதாவது இட் இஸ் அ மெஷர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எஃபிஷியன்சி. ஆமா, எஃபிஷியன்சிக்கும் ப்ரொடக்டிவிட்டிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? பார்த்துருவோமே. வாட் இஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி? ப்ரொடக்டிவிட்டின்றது என்னன்னா ஜஸ்ட் அவுட்புட் பர் இன்புட். எவ்வளோ நம்ம அவுட்புட் கிடைச்சிருக்கு டு டோட்டல் டிவைடட் பை டோட்டல் இன்புட் கிவன், அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட்ல இருந்து எவ்வளவு அவுட்புட் நம்ம எடுத்திருக்கோம், இதுதான் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ப்ரொடக்டிவிட்டி எதை சொல்லணும்னா, அந்த அங்க இருக்கிற சாயிலோட கெப்பாசிட்டி, அங்க இருக்கிற எவ்வளவு மெக்கனைசேஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், எந்த மாதிரியான மாடர்னான இன்புட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளவு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் வந்து இந்த ப்ரொடக்டிவிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணும். ஆனா எஃபிஷியன்சிக்கும் ப்ரொடக்டிவிட்டிக்கும் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஏன்னா எஃபிஷியன்சின்றது எவ்வளவு மேக்சிமம் அவுட்புட் நம்மளால எடுக்க முடியும்ன்றதை தான் எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அதாவது இன்புட்டை சரியான நேரத்துல சரியான அளவுல நம்ம சரியான டைம்ல கொடுத்து எவ்வளவு மேக்சிமம் அவுட்புட் எடுக்கிறோமோ அதை தான் பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். ஆனா ப்ரொடக்டிவிட்டின்றது சிம்பிளா அந்த நேரத்துல எவ்வளவு ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு, அவுட்புட் எவ்வளவு வந்திருக்கு, நம்ம எவ்வளவு இன்புட் கொடுத்துருக்கோம், அதுக்கு எவ்வளவு அவுட்புட் கிடைச்சிருக்குன்றது தான் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ரைட்டா? இதை மெஷர் பண்றதுக்கு செவரல் மெஷர்ஸ் இருக்கு. பெர் ஹெக்டர் மெத்தட்ன்றது என்னது? ஒரு ஹெக்டருக்கு எவ்வளவு ப்ரொடக்ஷன் நடந்திருக்குன்றது பெர் ஹெக்டர் மெத்தட். பெர் கேபிட்டா மெத்தட்ன்றது எவ்வளவு மேல் ஒர்க்கர்ஸ் இருந்திருக்காங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு, இது வந்து பெர் கேபிட்டா மெத்தட்னு சொல்லுவோம். இது வந்து பேசிக்கா இருக்கிறது. இதை வந்து இப்போ கரண்ட்லி நம்ம எதுவும் யூஸ் பண்றது இல்லை, ஏன்னா இது வந்து நான் சயின்டிபிக் மெத்தட். இதுக்கப்புறம் முக்கியமான மெத்தட்ஸ்லாம் இருக்கு. கெண்டால்ஸ் மெத்தட் சொல்லுவாங்க. இதை வந்து அதர்வைஸ் கால் ரேங்கிங் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ கிராப்ஸை வந்து ரேங்க் வைஸ் அரேஞ்ச் பண்றாங்க. ரேங்க் வைஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இதை வந்து ஒரு ஆவரேஜ் மாதிரி எடுக்கிறாங்க. அதாவது இப்போ ஒவ்வொரு கிராப்புக்கும் ஒவ்வொரு ரேங்க் வைஸ் அதை ஆர்டர் பண்ணிட்டு அந்த ரேங்கை டிவைடட் பை நம்பர் ஆஃப் கிராப்ஸா போடுறாங்க. ஸோ இப்போ இங்க நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூ லோவர் லோவர் வேல்யூவா இருந்துச்சுன்னா அது வந்து ஹையர் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு அர்த்தம். இது வந்து கெண்டால்ஸ் மெத்தட். அடுத்து என்ஏடிஸ் மெத்தட் எதை சொல்லணும்னு பாத்தீங்கன்னா,
அதாவது இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட் சொல்லுது. ஸோ எந்தெந்த மெத்தட் எந்தெந்த இண்டெக்ஸை சொல்லுதுன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரொடக்டிவிட்டி இண்டெக்ஸ்ன்றது என்னன்னா ஒய் பை ஒய்என் டி பை டிஎன். நமக்கு சம்டைம்ஸ் இதே ஃபார்முலாவை கொடுத்துட்டு இதுல ஒய் என்ன டினோட் பண்ணுது, ஒய்என் என்ன டினோட் பண்ணுது, டி என்ன டினோட் பண்ணுது, டிஎன் என்ன டினோட் பண்ணுதுன்னு கூட கேட்பாங்க. ஓகேவா? இதுல ஒய்ன்றது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரைஸ் எடுத்துக்கிறோம். ரைஸ் வந்து தஞ்சாவூர்ல தஞ்சாவூர்ல எவ்வளவு ரைஸ் ப்ரொடக்ஷன் நடக்குது, இந்த ப்ரொடக்டிவிட்டி வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும்ன்றது வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இந்த ப்ரொடக்டிவிட்டி இண்டெக்ஸ் என்ன சொல்லுன்னா, ஒய் வந்து என்னதுன்னா டோட்டல் ப்ரொடக்ஷன் இன் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் டிவைடட் பை டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ் இன் நேஷனல் ஸ்கேல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரைஸ் இன் தஞ்சூர் டிவைடட் பை அதே சேம் கிராப் இன் ரைஸ் இன் தமிழ்நாடுன்னு வச்சுப்போம். இன் டோட்டலா நேஷனல் ஸ்கேல் ஆர் ஸ்டேட் லெவல் ஸ்கேல், இல்லை நம்ம கன்ஃபியூஸ் ஆகணும்னா இந்தியா இன் டிவைடட் பை, அதாவது இங்க அடுத்து வந்து ஏரியா, டோட்டல் கிராப்டு ஏரியா ஆஃப் யூனிட் லேண்ட். இப்போ ஆஃப் யூனிட் ஏரியா தஞ்சாவூர்ல ஏரியா வைஸ் எவ்வளவு ரைஸ் வந்து கிராப் பண்ணியிருக்காங்க டிவைடட் பை இந்தியாவில் ஏரியா வைஸ் எவ்வளவு ரைஸ் வந்து கிராப் பண்ணியிருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி இண்டெக்ஸ் சொல்லும். இதே மாதிரி தான் இன்னொரு ஒரு இண்டெக்ஸும் வரும், அதை பார்க்கலாம். ப்ரொஃபசர் எம் ஷஃபீஸ் மெத்தட் எதை சொல்லுன்னா கோஎஃபிஷியன்ட் இண்டெக்ஸ். இது வந்து பேஸ்டான கலரிஃபிக் வேல்யூ பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இது என்ன சொல்றோம்னா அக்ரிகல்ச்சர் அவுட்புட் டு இண்டெக்ஸ் ஆஃப் டோட்டல் இன்புட், இதை தான் கோஎஃபிஷியன்ட் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் குஷ்ரோஸ் மெத்தட் 1964ல இவரோட மெத்தட் மட்டும்தான் பாத்தீங்கன்னா இன்புட் டிவைடட் பை அவுட்புட்னு வரும். ஓகேவா? இவரது மெத்தட் மட்டும்தான் இன்புட் டிவைடட் பை அவுட்புட்னு மாத்தி வரும். ரைட்டா? அப்புறம் எஸ்எஸ் பாட்டியாஸ் மெத்தட் 1967ல வந்து எஃபிஷியன்சி இண்டெக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிவன் பை ஈல்ட் இண்டெக்ஸ். ஸோ இது என்னதுன்னா ஒய்ஏ பை ஒய்எஸ் இன்டூ 100. ஸோ பெர் ஹெக்டர் ஈல்ட் ஆஃப் கிராப் ஏ, அதே பெர் ஹெக்டர் ஈல்ட் ஆஃப் கிராப் ஏ இந்த என்டையர் ஸ்டேட் ஆர் கண்ட்ரி. இதை வந்து ஒய்ஏ பை ஒய்எஸ்ன்னு சொல்லுவாங்க எஸ்எஸ் பாட்டியாஸ் மெத்தட்ல. ஜஸ்பீத் சிங் மெத்தடை இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராப் ஈல்ட் இண்டெக்ஸும் கிராப் கான்சன்ட்ரேஷன் இண்டெக்ஸும் கொடுத்துருப்பாரு. ரெண்டுமே என்னென்ன ஃபார்முலாஸ்ன்றதையும் பார்த்துக்கோங்க. ஆர் பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க இதை வந்து ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ரைட்? ஸோ டோட்டல் கிராப் அவுட்புட் டு இன்புட் தான் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டின்னு அர்த்தம். ஓகேவா? அப்புறம் ஸோ whose proposition suggests that behavioral approach strongly determines location of an industry. அப்போ இங்க நமக்கு செவரல் ஆத்தர்ஸ் இருக்காங்க. அதாவது இண்டஸ்ட்ரியல் ஜியாகிரபியில தியரிஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லொகேஷன்ல பாத்தீங்கன்னா முக்கியமா 6 பேர் இருக்காங்க. 6 பேரோட 6 பேரையும் நம்ம இங்க பாத்திரலாம். என்னன்னா இப்போ ஹூவர், ஃப்ரெட், லாஷ், வெப்பர் இத்தனை பேர் இருக்காங்கன்னா அவங்க எந்த இயர்ல அவங்க பப்ளிகேஷன் நடந்திருக்கு, அவங்களோட நேஷனாலிட்டி, அவங்களோட தீம் என்னது, தீம் அண்ட் புக்ஸ், அப்புறம் அவங்க கண்டென்ட், அப்புறம் கிரிட்டிசிசம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேணும். அப்புறம் ஃபைனலி இந்த 5 பேரையும் கம்பேர் பண்ணி நம்ம குரோனாலஜிக்கும் பண்ணணும். குரோனாலஜிக்கல்லையும் 5 பேரையும் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ரைட்டா? ஸோ இதுல வெப்பர் பார்க்கலாம். ஸோ வெப்பர் வந்து பாத்தீங்கன்னா லீஸ்ட் காஸ்ட் தியரி. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவரோட முக்கியமான 2 புக்ஸ் என்னது, ஊபர் தென் ஸ்டாண்டர்ட் டி இண்டஸ்ட்ரி, அப்புறம் தியரி ஆஃப் லொகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது. ஸோ இவரோட தியரியை லீஸ்ட் காஸ்ட் தியரின்னு சொல்லுவாங்க, இல்ல பியூர் தியரின்னு சொல்லுவாங்க, இல்ல மினிமம் டிரான்ஸ்போர்ட் ஸ்பேஸ் பிரின்சிபல் இப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேவா? இவரோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட், லேபர் காஸ்ட் அண்ட் அக்ளமரேஷன், இந்த 3 தான் ஒரு ப்ராடக்டோட விலையை வந்து நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவரோட அசம்ஷன்ஸும் ஜஸ்ட் ஒரு ரீட் கொடுத்துக்கோங்க. ஐசோட்ரோபிக் சர்ஃபேஸ், யூபிக்யூட்டஸ் அண்ட் ஃபிக்ஸட் ரா மெட்டீரியல்னா எல்லா இடத்துலயும் பறந்து விரிந்த ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு அப்படின்னு, வேஜஸ் ஆர் கான்ஸ்டன்ட், அப்புறம் இந்த மாதிரி 8 அசம்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு. அது போக டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் எதெல்லாம் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா மெட்டீரியல் இண்டெக்ஸ்ன்றது, அதாவது ரேஷியோ ஆஃப்
வெயிட் ஆஃப் ரா மெட்டீரியல் டு ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ வெயிட் ஆஃப் ரா மெட்டீரியல் டு ஃபைனல் ப்ராடக்ட். இப்போ இதோட ஆன்சர் ஒன்னுக்கும் கீழே இருந்துச்சுன்னா அந்த இண்டஸ்ட்ரியை வந்து மார்க்கெட்டு கிட்ட பிளேஸ் பண்ணுவாங்க. ஒன்னுக்கும் மேல இருந்துச்சுன்னா இண்டஸ்ட்ரியை வந்து சோர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் கிட்ட பிளேஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகேவா? அடுத்து இப்போ மல்டிபிள் ரா மெட்டீரியல்ஸ் இருந்துச்சுன்னா எங்க வந்து பிளேஸ் பண்ணுவாங்கன்றது ஒவ்வொரு கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ கேஸ் ஒன்ல R1 R2 வந்து வெயிட் லூசிங்கா இருந்துச்சுன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியை எங்க பிளேஸ் பண்ணுவாங்க. R1 and R2 வெயிட் கெய்னிங் இண்டஸ்ட்ரி இருந்துச்சுன்னா கேஸ் டூல எங்க இண்டஸ்ட்ரி எங்க மார்க்கெட் கிட்ட பிளேஸ் பண்றாங்க. ஸோ இப்போ R1 and R2 வந்து வெயிட் லூசிங், ஆனா இண்டஸ்ட்ரி யூசஸ் R1 தென் R2ன்ற போது இண்டஸ்ட்ரியை நம்ம எங்க பிளேஸ் பண்றாங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் லேபர் காஸ்ட். ஸோ இங்க வந்து ஐசோ டைம்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாரு. அதாவது இப்போ இங்க ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா, அதாவது ஐசோ டைம்ஸ்ன்றது என்னன்னா லைன்ஸ் வித் ஜாயின் தி ஏரியாஸ் ஆஃப் ஈக்குவல் அடிஷனல் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட். ஸோ இங்க இருந்து ஒரு இடத்துக்கு அடிஷனலா ஒரு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் சோர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்னா இது வரைக்கும் ஒரு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா 10, அதே மாதிரி இங்கேயும் அடிஷனலா 10. ஸோ இது அடிஷனலா 10 ரூபா. இந்த மாதிரி 10 ஈக்குவலான அடிஷனல் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இருக்கிற ஏரியாஸை கனெக்ட் பண்ற லைன் வந்து பாத்தீங்கன்னா ஐசோ டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐசோ டைம்ஸை வச்சுக்கிட்டு இவர் வந்து அக்ளோமரேஷன் எஃபெக்ட் கொடுப்பாரு. என்னன்னா ரெட் ஐசோ டைம் வந்து மார்க்கெட்டையும் ப்ளூ ஐசோ டைம் வந்து ரா மெட்டீரியல்ல இருந்தும் பிளாட் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் இந்த ஐசோ டைம் வந்து கோயின்சைட் ஆகுதோ அந்த லைன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவரு மார்க் பண்ணிருப்பாரு. மார்க் பண்ணிட்டு அதை வந்து ஐசோடேப்பேன் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ ஐசோடேப்பேன்றது என்னதுன்னா லைன் ஜாயின் தி ஏரியாஸ் ஆஃப் ஈக்குவல் டோட்டல் காஸ்ட். ஓகேவா? அதாவது சம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அண்ட் லேபர் காஸ்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் ஐசோடேப்பேன் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அடுத்து ஆகஸ்ட் லாஸ் இவங்கெல்லாம் சிம்பிள் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் தியரி கொடுத்துருப்பாரு. ரெண்டு இம்பார்ட்டன்டான புக்ஸ். ஓகேவா? ஸோ இவர் மெயினான அசம்ஷன்ஸ் என்னென்ன, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. ஸோ ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் தியரி தான் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் லாஷோட. ரைட். அப்புறம் இஎம் வருது மினிமம் காஸ்ட் தியரி. ஸோ மினிமம் காஸ்ட் தியரி சொல்றதுக்கு முன்னாடி என்னென்ன புக்ஸ் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆல்சோ மென்ஷன்ஸ் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் இவர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? இங்க வந்து லேபரும் அக்ளமரேட்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து இவர் வந்து இன்க்ளூட் பண்ணாம இவர் வந்து பாத்தீங்கன்னா வெப்பர் மாதிரியே ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியை எங்க லொகேட் பண்ணணும்னா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எங்க மினிமமா இருக்கோ அங்கதான் லொகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுதான் மினிமம் காஸ்ட் தியரி. அப்புறம் டிஎம் ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா அவரோட முக்கியமான புக்ஸ் என்னது இண்டஸ்ட்ரியல் லொகேஷன் அண்ட் எக்கனாமிக் ஜியாகிரபிக் அனாலிசிஸ்ன்றது. இவரோட தியரிய ஸ்பேஷியல் மார்ஜின்ஸ் தியரி அப்படி இல்லைன்னா ஏரியா காஸ்ட் கர்வ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஏரியா காஸ்ட் கர்வ் தியரினா இப்போ இது வந்து டிஸ்டன்ஸ் எந்த இடத்துல ஒரு மார்க்கெட்டை பிளேஸ் பண்ணணும் அப்படின்றத இவர் சொல்லியிருப்பாரு. ஸோ கீப்பிங் ரெவன்யூ வந்து கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி மார்க்கெட் ரெவன்யூவை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு காஸ்ட்டை மட்டும் வேரி பண்றாங்கன்னா ஸோ எங்க ரெவன்யூக்கு கீழே காஸ்ட் போதோ அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா இதுதான் ஐடியல் லொகேஷன் ஃபார் இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி இப்போ காஸ்ட்டை கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு ரெவன்யூ வேரி பண்ணி காமிச்சு எது வந்து ஐடியல் லொகேஷன் ஃபார் இண்டஸ்ட்ரின்னு கொடுத்துருப்பாரு. ஓகேவா? ஸோ இதை ரெண்டுத்தையும் ஒரு வாட்டி பாஸ் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுடும். ஓகேவா? அப்புறம் ரெண்டு கேஸ்ல ரெண்டுத்தையுமே வேரி பண்ணி எந்த இடத்துல இண்டஸ்ட்ரியை லொகேட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. அப்புறம் ஆலன் பிரெட்ன்றவங்க பிஹேவியர் அண்ட் லொகேஷனை பேஸ் பண்ணி அவர் வந்து இண்டஸ்ட்ரியல் லொகேஷனை ஃபிக்ஸ் பண்ணுவார். ஸோ ஜஸ்ட் ஒரு பாஸ் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். இதுல அதாவது சிஎன்என் ஒருத்தவரும் C11ன்ற ரெண்டு பீப்புள் எடுத்துப்பாங்க. இவரை மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி அவங்களோட பிஹேவியர் பேஸ் பண்ணி பிரிப்பாங்க. சிஎன்என்ன்றது ஹோமோ இக்கோனாமிக்கஸ். அதாவது ஒரு எந்த ஒரு இண்டஸ்ட்ரியை எந்த இடத்துல லொகேட் பண்ணா பெஸ்ட் ப்ராஃபிட் கிடைக்கும்ன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்ச ஒரு பர்சனை
ஹோமோ எக்கனாமிக்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அவங்களால பார்த்தீங்கன்னா கரெக்டான கெப்பாசிட்டி இருக்கிற யூஸையும் நல்ல அவைலபிலிட்டி இருக்கிற ஏரியாலையும் இண்டஸ்ட்ரியை அவங்களால லொக்கேட் பண்ணிக்க முடியும். அவங்கள தான் ஹோமோ எக்கனாமிக்கஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன சொல்லுது? ஒருத்தரோட பிஹேவியரை சொல்லுது. இதுவே C11ன்றவங்க எந்த ஒரு சயின்டிபிக் நாலேஜும் இல்லாம அவங்க இண்டஸ்ட்ரியை லொக்கேட் பண்ண போறவங்க. ஓகேவா? ஃபைனலி வால்டர் இசாக் இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1956ல லொகேஷன் அண்ட் ஸ்பேஸ் எக்கானமின்றத கொடுத்துருப்பாரு. ஆல்சோ கால் தியரி ஆஃப் சப்ஸ்டியூட். ரைட்டா? ஸோ இங்க நமக்கு பிஹேவியரல் அப்ரோச் யார் கொடுத்துருப்பாங்க? ஆலன் பிரெட். இந்த இண்டஸ்ட்ரியல் ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னொன்று ஒன்று தெரிஞ்சிருக்கணும். குரோனாலஜிக்கல் ஆர்டர். என்ன குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அதாவது யார் யார் இருக்காங்க? வெப்பர், ஹூவர், லாஷ், ஃப்ரெட், ஸ்மித், இசாட். ஸோ ஒவ்வொருட இயர் பார்த்துக்கிட்டு நீங்க குரோனாலஜிக்கலாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வெபர் வந்து 1909, ஹூவர் வந்து பார்த்தீங்கன்னா 1948, லாஷ் 1940, ஃப்ரெட் 1967, ஸ்மித் 1971, இசாட் 1956. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி உங்களை குரோனாலஜிக்கலி அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ரைட்? ஓகே. ஸோ அடுத்து which of the following statement about the electricity consumption in developing countries is more appropriate? டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல இருக்கிற எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனை இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது மோர் அப்ராப்ரியேட்டா இருக்குன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ இதுல ஒரு பெர் கேபிட்டா எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரில ஏன் ஜென்ரலா லோவா இருக்குன்றதுக்கு ஒரு 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்னு, நம்மளால லிமிடெட் ஆக்சஸ், ஏன்னா மாடர்ன் டெக்னாலஜி இல்லை எனர்ஜி சோர்சஸை நம்ம வந்து ஹார்னஸ் பண்றதுக்கு. எல்லாமே சோலார் எனர்ஜியோ விண்ட் எனர்ஜியோ ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸை நம்மளால மாடர்ன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அதில் ஃபுல்லாக ரிலை பண்ண முடியல. ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் எனர்ஜி சோர்சஸ் லைக் கோல், ஃபாசில் ஃபியூவல்ஸ் இது சம்பந்தமான ஃபியூவல் தான் நம்ம நம்பி இருப்போம். அப்புறம் எக்கனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ், ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே லோ இன்கம் லெவல் பீப்புளாக இருப்பாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸும் பார்த்தீங்கன்னா சீப்பர் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் தான் பயன்படுத்தணும் ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடேஷன், ஸோ இதுவும் நமக்கு கம்மி. ஒரு டிரான்ஸ்மிஷனாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டி எல்லா இடத்துலையும் சப்ளை பண்ணுற விதமாக இருக்கட்டும், நமக்கு வந்து ஜென்ரலி நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் லோவராக இருக்கும். ஸோ இதுதான் ரீசன்ஸ். ஸோ செகண்ட் ஆப்ஷன் லிமிடெட் ஆக்சஸ் டு டெக்னாலஜி அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் லிமிட்ஸ் பெர் கேபிட்டா எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன். ரைட்டா? அப்புறம் பீட்டா இண்டெக்ஸ், ஸோ இது வந்து டிரான்ஸ்போர்ட் ஜியாகிரபியில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். அதாவது மெஷர் அண்ட் இண்டிசஸ். ஓகேவா? ஸோ மெஷர் அண்ட் இண்டிசஸ்ல பொறுத்த வரைக்கும் கேங்ஸ்கின்றவர் 1963ல நிறைய இண்டிசஸ் கொடுத்துருப்பாரு. ஒன்று சைக்ளோமெட்ரிக் நம்பர் இ மைனஸ் வி பிளஸ் பி. ஈன்றது எல்லா இடத்துலையும் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் ஆர் ஆர்க்ஸ். ஸோ அடுத்து ஸோ இது வந்து எட்ஜ். அந்த கோடு ஒன்றுத்துக்கும் இன்னொருத்துக்கும் கனெக்ட் பண்றது வந்து நம்ம எட்ஜ்னு சொல்லுவோம். ஜஸ்ட் மினிட். ஸோ இப்போ ஒரு வேர்டிஸும் ஆர் ஒரு நோட்ல இருந்து இன்னொரு நோடுக்கு கனெக்ட் பண்றத நம்ம எட்ஜ் ஆர் 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 லிங்க் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே இந்த நோட்ஸை நம்ம பாயிண்ட், வெர்டிசஸ் ஆர் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு நோட்ஸை கனெக்ட் பண்றது பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜ் ஆர் ஆர்க் ஆர் லிங்க் அப்படின்னு இருக்கும். நம்பர் ஆஃப் நான் கனெக்டட் சப்கிராஃப்ஸ்ன்றது, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இமேஜ்ல ரெண்டு கனெக்ட் ஆகாத ரெண்டு சப்கிராஃப்ஸ் இருக்கா, இதை வந்து ஸோ இங்க வந்து பி ஈக்குவல் டு 2ன்னு வரும். ஸோ மீன் அதர் இதுல மொத்த பாயிண்ட்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஒன்னா கனெக்டடா இருக்கு. ஸோ பி ஈக்குவல் டு 1. ரைட்டா? ஸோ இது வந்து சைக்ளோமெட்ரிக் நம்பர் ஃபார்முலா இ ஈக்குவல் டு மியூ ஈக்குவல் டு இ மைனஸ் பி பிளஸ் பி. அதுல ஆல்பா இண்டெக்ஸ், பீட்டா இண்டெக்ஸ், காமா இண்டெக்ஸ். ஸோ ஆல்பா மியூ டிவைட் பை 2b minus 5, பீட்டா இண்டெக்ஸ் இ மைனஸ் இ பை வி, காமா இண்டெக்ஸ் இ பை 3 into v minus 2.
ஓகேவா? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். சம்டைம்ஸ் நம்ம வேல்யூவே கண்டுபிடிச்சு கூட சொல்லுவாங்க. ரைட்டா? அப்புறம் கோனிங் நம்பர்ன்றது 1936ல கொடுத்துருப்பாரு. சென்ட்ராலிட்டி வித் இந்த நெட்வொர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கோனிங் நம்பரை கொடுத்துருப்பாங்க. இதுக்கான மெத்தட் என்னன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ நோட்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ ஏல இருந்து ஏக்கு 2, ஏல இருந்து பிக்கு 1, ஏல இருந்து சிக்கும் 1, ஏல இருந்து டிக்கு 2, ஏல இருந்து இக்கு 3. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 7 வரும். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி இப்போ எதுலயே எந்த டோட்டல் இருக்கிறதுலே லோவஸ்டா வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கு மட்டும் 5ன்னு வரும். அப்போ இருக்கிறதுலே லோவஸ்டா வர்றது, இந்த லோவஸ்டா வர வேல்யூ தான் பாத்தீங்கன்னா சென்ட்ராலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மொத்த நெட்வொர்க் ஆஃப் இதுல சின்றது தான் பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் பாயிண்டா இருக்கு அப்படின்றது தான் சென்ட்ராலிட்டி வித்தின் நெட்வொர்க்னு சொல்றது. இதை நம்ம கோனிங் நம்பர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும். ஓகேவா? அப்புறம் ஸ்ப்ரெட் அண்ட் டயாமீட்டர். ஸ்ப்ரெட்ன்றது அதாவது பை இண்டெக்ஸ் அண்ட் ஈட்டா இண்டெக்ஸ். ஸோ பை இண்டெக்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் நெட்வொர்க் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் டயாமீட்டர். அப்புறம் டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் நெட்வொர்க் பை நம்பர் ஆஃப் ஆர்க்ஸ் வந்து ஈட்டா இண்டெக்ஸ் கொடுக்கும். ஓகேவா? ஸோ பீட்டா இண்டெக்ஸ் என்ன சொல்லும்? ரேஷியோ பிட்வீன் நம்பர் ஆஃப் அப்சர்வ்ட் எட்ஜஸ் பை வெர்டிசஸ், இ பை வி. ஓகே. அப்புறம் வான்துனனோட மாடல்ல அதாவது விச் டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இஸ் டிபிக்கலி லொகேட்டட் டு த க்ளோசஸ்ட் ஆஃப் த சிட்டி. நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் இங்க மார்க்கெட், அப்புறம் மார்க்கெட்ல இருந்து இருக்கிறதுல நியரஸ்ட் என்ன பண்ணுவோம்? இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர். மார்க்கெட்டை தாண்டி எக்ஸ்டென்சிவ் அக்ரிகல்ச்சர். ஸோ ஆன்சர் இஸ் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர். ஓகே. அப்புறம் ஆல்ஃபிரட் வெப்பரோட தியரி பொறுத்த வரைக்கும் இங்க என்ன எது வந்து நாட் கன்சிடர்ட் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த லீஸ்ட் காஸ்ட் லொகேஷன் தியரி இருந்துச்சு வெப்பருது. அதுல எது வந்து நாட் கன்சிடர்ட் பாத்தீங்கன்னா லேபர், டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட், அக்ளோமரேஷன் எஃபெக்ட், இது எல்லாமே கன்சிடர் பண்ணிருப்பாங்க. ஆனா மார்க்கெட் டிமாண்ட் மட்டும் கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ரைட் ஆன்சர். அப்புறம் ஓகே, வாட் இஸ் தி மெயின் டிரைவர் ஆஃப் டூரிசம் growth இன் ரீஜன்? இப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ்ல எதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு டூரிசம் growth நடக்கும்? டிக்ரீஸ் இன் டிஸ்போசல் இன்கம். இன்கம் குறைஞ்சதுன்னா டூரிசம் டெவலப் ஆகுமா? கிடையாது. லிமிடெட் நேச்சுரல் அட்ராக்ஷன். இது லிமிட்டடா இருந்துச்சுன்னா டூரிசம் இருக்குமா? இருக்காது. பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இருந்துச்சுன்னா டூரிசம் இருக்குமா? இருக்காது. ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு எக்கனாமிக் கண்டிஷன் இருந்துச்சுன்னா டூரிசம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ரைட் ஆன்சர். ஸோ அடுத்து வீவரோட மெத்தட் ஆஃப் கிராப் காம்பினேஷன். நமக்கு கிராப் காம்பினேஷன் மெத்தட்ஸ் நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ வீவரோட கிராப் காம்பினேஷன் மெத்தடை நம்ம ஏக்கரேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெத்தட்ல நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஏக்கரேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது எல்லா கிராப்ஸையும், அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ஹார்வெஸ்டட் கிராப் லேண்டை எவ்ரி கிராப் பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதாவது மோனோ கிராப் கல்ச்சர்ல 100% ஆஃப் தி டோட்டல் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ஒன் கிராப் தான் ஹார்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இதுவே டூ கிராப் காம்பினேஷன்ல 50% ஆஃப் ஏரியாஸ் டூ ஈச் டூ கிராப்ஸ். அதே மாதிரி த்ரீ கிராப் காம்பினேஷன்ல 33%. ஸோ இந்த மாதிரி வரிசைப்படுத்திருப்பாங்க. இதை அதர்வைஸ் கால் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் ஆஃப் கிராப் காம்பினேஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி கண்டுபிடிப்பாங்க பார்த்தீங்கன்னா, யூசிங் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மெத்தட் சிக்மா டி ஸ்கொயர் பை என். ஸோ இப்போ இதில் டின்றது எக்ஸ் பார் மைனஸ் எக்ஸ். எக்ஸ் பார் வந்து என்ன சொல்லும்? ஐடியல் ஏரியா. எக்ஸ்ன்றது ஏரியா அண்டர் கிராப் இன் இயர். இப்போ என்ன கிராப் நம்ம சூஸ் பண்ணிருக்கோமோ அதோட இயர். அப்புறம் என்னன்றது நம்பர் ஆஃப் கிராப்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒவ்வொரு கிராப்ஸையும் நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றாங்க. இப்போ ரைஸ் 44%, வீட் 23%, பார்லி 15%னா இதை டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி இதோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சு எங்க வந்து இருக்கிறதுலே லீஸ்டான டீவியேஷன் இருக்கோ அந்த கிராப் காம்பினேஷன் தான் பெஸ்ட் கிராப் காம்பினேஷன் அப்படின்னு சொல்றதுதான் பாத்தீங்கன்னா வீவர்ஸ் மெத்தட். ஆனா அதுவே ரஃபியூலாஸ் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாசிட்டிவ் டிவியேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஏன் இதை மேக்ஸிமம் பாசிட்டிவ் டிவியேஷன் மெத்தட்னு சொல்றாங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கிராப்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபார் மோர் அக்யூரசி. ஓகே. ஸோ இதோட ஃபார்முலா டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா டிபி ஸ்கொயர் பை டிஎன் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர். ஸோ வாட் இஸ்
டி டிபி ஸ்கொயர்னா என்ன, டிஎன் ஸ்கொயர்னா என்ன, கேபிட்டல் என்ன அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம ஒரு பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலி டாய்ஸ் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா வீவரோட மெத்தடை 1959 கொடுத்த வீவர்ஸ் மெத்தடை மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா தியரட்டிக்கலுக்கும் ஆக்சுவல் பர்சன்டேஜ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் கிராப்ஸ் இங்க வந்து தேவையே இல்லை. ஸோ வெறும் ஃபார்முலா சிக்மா டி ஸ்கொயர் மட்டும்தான். ஸோ நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, தியரட்டிக்கல் ஆக்சுவல் பர்சன்டேஜ் ஆஃப் கிராப்ஸ் வந்து எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, டாய்ஸ் மெத்தட்ல. அப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கிராப் அண்ட் தீஸ் கிராப்ஸ் ஆர் குரூப்ட் இன் ஒன் கிராப். ஸோ இங்க வந்து வீவர்ஸ் மெத்தட்ல இது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ ஃபங்க்ஷனல் ரீஜன்ஸ் ரிகார்டிங்கா எது வந்து நாட் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இதை பாஸ் பண்ணி பாருங்க. தென் கல்ச்சரல் பேக்ரவுண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ரீஜன்ஸ்குள்ள வராது. கரெக்டா, மீதி எல்லாமே ஃபங்க்ஷனல் ரீஜன்ஸ்ல தான் வரும். அப்புறம் ஆல்பர்ட் ஓ ஹர்ச்மேன் ஓட மாடல் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஹர்ச்மேனோட மாடலும் கன்னர் மைடல் அப்புறம் ஜான் ஃப்ரைட்மேன் இவங்க மூணு பேரோட மாடலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹர்ச்மேன் வந்து பாத்தீங்கன்னா தியரி ஆஃப் அன்பேலன்ஸ் growth சொல்லியிருப்பாங்க. என்னன்னா இப்போ ஒரு கண்ட்ரில ஒரு டெவலப்மெண்ட் நடக்குதுன்னா சர்டைன் சர்டைன் ஃபோர்ஸஸை வந்து அந்த டெவலப்மெண்ட் வந்து இன்டியூஸ் பண்ணிவிடும். என்னென்ன ஃபோர்ஸஸ்னா ட்ரிக்கிள் டவுன் ஃபோர்ஸ் அப்புறம் போலரைசேஷன் ஃபோர்ஸ். ட்ரிக்கிள் டவுன் ஃபோர்ஸ்னால நிறைய ஃபேவரபிளான கண்டிஷன்ஸ் நடக்கும். இதுவே போலரைசேஷன் ஃபோர்ஸ்னால அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் நடக்குமா. இந்த இம்பேலன்ஸ் ஆஃப் த சிஸ்டம் வந்து இந்த இம்பேலன்ஸ் ஆஃப் த சிஸ்டம் எதனால உருவாகுதுன்னா எக்கனாமிக் growth-ஆல தான் உருவாகுது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதுல இவரோட தியரியில ரெண்டு லிங்கேஜஸ் கொடுத்துருப்பாரு. ஒன்னு பேக்வர்ட் லிங்கேஜ், இன்னொன்னு ஃபார்வர்ட் லிங்கேஜ். பேக்வர்ட் லிங்கேஜ்ன்றது என்னன்னா அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுறனால ரா மெட்டீரியல் சுத்தி நிறைய ஸ்டிமுலேட் ஆகுறது பேக்வர்ட் லிங்கேஜ்னும். அதாவது இண்டஸ்ட்ரி வளர்ந்தனால ரா மெட்டீரியல்ஸ் வளருது அப்படின்றது சொல்றது பேக்வர்ட் லிங்கேஜ்னும். ஃபார்வர்ட் லிங்கேஜ்ன்றது நிறைய ரா மெட்டீரியல் இருக்கிறனால இண்டஸ்ட்ரீஸ் growth ஆகுதுன்றத ஃபார்வர்ட் லிங்கேஜ்ல கொடுத்துருப்பாங்க ஏவோ ஹர்ச்மேன். கன்னர் மைடல் வந்து பாத்தீங்கன்னா கியூமுலேட்டிவ் காசேஷன் தியரி கொடுத்துருப்பாரு. அப்படின்னா என்னன்னா அதாவது இப்போ ஒவ்வொரு வளர்ச்சியும் பாத்தீங்கன்னா இன்டர் டிபெண்டா இருக்கும். அதாவது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்ல ரீச் பண்ணும் அப்படின்றது தான் கன்னர் மைடலோட தியரி. இப்போ இதுல ஸ்ப்ரெட் அண்ட் பேக்வாஷ் எஃபெக்ட் அப்படின்றது கொடுத்துருப்பாரு. அதாவது ஸ்ப்ரெட்ன்றது என்னதுன்னா கோர்ல இருந்து பெரிஃபரிக்கு ஒரு டெவலப்மெண்ட் நடந்துச்சுன்னா அதை வந்து ஸ்ப்ரெட்னும். பேக்வாஷ் எஃபெக்ட்னா என்னதுன்னா இப்போ பெரிஃபரியில இருந்து கோருக்கு வந்து வளர்ச்சி நடக்குது அப்படின்னும் போது அது வந்து பேக் வாஷ் எஃபெக்ட் அப்படின்றது சொல்லியிருப்பாரு. ரைட்டா. ஸோ ஏவோ ஹர்ச்மேன் கொடுத்தது போலரைசேஷன் அண்ட் ட்ரிக்கிள் டவுன் ஃபோர்ஸ் மாடல். அப்புறம் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இண்டிகேட் விச் ஆஃப் த ஃபாலோயிங், பெரிஃபரல் டெவலப்மெண்ட் இப்போதான் பார்த்தோம். அப்புறம் ஃபைனலி இந்தியா இஸ் ரிச் இன் தெர்மல் அண்ட் போட்டோவால்டிக் எனர்ஜி. கரெக்டா, ஏன்னா நமக்கு ஆல் ஓவர் த இயர் நம்ம டிராபிக்ஸ்ல இருக்கிறதுனால ஆல் ஓவர் த இயர் நமக்கு சன்லைட் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ தெர்மல் எனர்ஜியும் போட்டோவால்டிக் எனர்ஜியும் ஜாஸ்தி இருக்கும். கரெக்ட். ஹிமாலயன் ரீஜன் இஸ் வெல் endowed வித் plenty ஆஃப் சோலார் எனர்ஜியா. இது தப்பான ஸ்டேட்மெண்ட். கரெக்டா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ எண்ட் ஆஃப் டுடேஸ் கிளாஸ். ஸோ இந்த யூனிட் 6 இதுல இருக்கிறத நீங்க எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் தேவையோ அங்கெல்லாம் பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. யூனிட் 6ல நம்ம எவ்வளவு தூரம் படிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம மற்ற ஆஸ்பிரன்ஸ்க்கும் நமக்கும் ஒரு டிஃபரன்ஸ் கொடுக்க முடியும். ஏன்னா கடைசி நிமிஷத்துல நிறைய பேர் இந்த யூனிட் 5, 6 அண்ட் 7 வந்து மிஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு ஆஸ்பிரண்டா நம்ம கண்டிப்பா இருந்துடக்கூடாது. நம்ம இந்த யூனிட் 6, 5, 6 அண்ட் 7 நம்ம கண்டினியூஸா யார் படிக்கிறாங்களோ நிச்சயமா அவங்களோட ஸ்கோர் மற்றவங்களோட ஸ்கோர் விட்டு சிக்னிஃபிகன்ட்லி ஹையரா இருக்கும். ரைட்டா. ஸோ நம்ம பேப்பர் 1 கூடவே படிச்சுட்டு வாங்க. நம்ம எல்லாத்துலயும் சொல்றதுதான். ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ அடுத்த கிளாஸ்ல அடுத்தடுத்த யூனிட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே.
ப்ரிப்பேர் வெல்.